பட்ஜெட் குறித்து முழுமையாக பார்த்த பின்னர் அல்லது படித்த பின்னர் தான் கருத்து சொல்ல முடியும். ஒரு சில அறிவிப்புகள் பாராட்டத்தக்கவையாக இருக்கின்றன. பள்ளி மாணவர்களுக்கு ஹெல்மெட் மற்றும் இதர சாதனங்கள் வைக்கக்கூடிய அளவுக்கு வசதி உள்ள இருசக்கர வாகனம் வழங்குவதற்கு இந்த அரசு முன்வந்திருப்பது பாராட்டுதலுக்குரியது. கலைஞர் கனவு திட்டம் என்கிற பெயரில் இயங்கி வந்த திட்டத்தை இப்போது வெற்றி வீடு திட்டம் என்று பெயர் மாற்றம் செய்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அது 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பது என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த மதிப்பீடு உயர்த்தப்பட வேண்டும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த ஆட்சியின் போதும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். இந்த அரசு வீடு கட்டும் மதிப்பை 5 லட்சமாக உயர்த்தியிருப்பதை வரவேற்று பாராட்டுகிறேன். சமூக நீதித்துறைக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்திருப்பது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது பாராட்டுகளை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம், பண்டிதர் அயோத்திதாசர் வீடு கட்டும் திட்டம் ஆகியவற்றுக்கு நிதி ஒதுக்கீடு உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப், அயல் நாடுகளுக்கு சென்று படிக்கிற மாணவர்களுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டத்தில் கடந்த காலங்களில் இருந்ததைப் போல 1 மடங்கு கூடுதலாக மாணவர்கள் பயன்பெறத்தக்க வகையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில சமூக நீதித்துறையை சுதந்திரமாக இயங்கச் செய்வதற்கும் முழுமையாக செலவிடுவதற்கான வாய்ப்பையும் இந்த அரசு வழங்கியிருக்கிறது. பட்ஜெட்டிலும் அது எதிரொலித்திருக்கிறது. மாண்புமிகு முதல்வருக்கு எமது நன்றியை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.